நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற கால அவகாசத்தில் அது செய்யவில்லை என்றால் நாட்டுடைய மக்களை தொண்டர்களை எதிர்பார்க்கின்ற புரட்சித்தருடைய அம்மா புரட்சித்தருடைய ஆட்சி மலர்வதற்கு அது ஏதுவாக அமையாது. பாஜகக்காரர்கள் தான் ஒன்றிணைந்த அதிமுகவை உடைத்தார்கள். இப்ப பாஜக தான் இவரை பின்னணியிலே இருந்து இயக்குகிறதா, அவங்களோட டப்பிங் வாய்ஸ் தான் இவரா என்கிற சந்தேகம் நமக்கு வலுவாக இருக்கிறது. அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வரலைனாலும் பரவாயில்ல, நான் தான் கட்சியினுடைய தலைமை, நான் தான் பொதுச் செயலாளர், என்னிடம் தான் இரட்டையில் இருக்கிறது, நான் தான் கட்சி தலைமை என்பதுல வேறு யாருக்கும் அவர் இசைந்து கொடுப்பதற்கு தயாராக. கட்சியினுடைய ஒருங்கிணைப்பு சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? இந்த பிரிஞ்சு போன எல்லாருமே ஒருங்கிணைறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடியின் தலைமை இருக்கிற வரைக்கும் இணைப்பு சாத்தியமே கிடையாது. அவர் ஒரு நாள் இதை ஒப்புக்கொள்ள மாட்டார். என்னுடைய தலைமையை ஏற்பவன் அதிமுகவில் இருக்கலாம், இல்லாட்டா நீ வெளியே கிளம்புன்னு ஓபிஎஸ்ஏ சொல்றாருன்னா அப்புறம் செங்கோட்டையெல்லாம் என்ன ஏமாத்திரம் இருக்கு. டிடிவி சொன்னதை, சசிகலா சொன்னதை, ஏன் அதிமுகவினுடைய ஒவ்வொரு தொண்டனும் சொல்வதை பாஜக டோன்ல சொல்றாரு. அவ்வளவுதான். என்ன சொல்றாருன்னா 10 நாள் உனக்கு கெடு விதிக்கிறேங்கிறாரு. எனக்கு இருக்கிற ஆச்சரியம் என்னன்னா, கெடு விதிக்கக்கூடிய அதிகாரத்தோடு முதல்ல செங்கோட்டையன் இருக்கிறாரா? அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்ன காரணத்துக்காக அவரையே ஓரம் கட்டிட்டாரு. அப்ப யாரு மாற்று கருத்தை பேசினாலும் ஏற்றுக்கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வரங்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். செங்கோட்டையன் அவர்கள் பேட்டியில மனம் திறக்க போகிறார் அப்படின்னு எல்லாரும் பரபரப்பை எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நிலையில கடைசியில இதைத்தான் இவ்வளவு நேரம் ப்ரிப்பேர் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி அதிமுகல இருந்து பிரிஞ்சு போனவங்களும் ஒன்றிணைக்கணும் அப்படிங்கறது தான் ரொம்ப நேரம் பேசியிருந்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அது கோயில் திருவிழாவில் வருஷம் ஒரே நாடகத்தை போடுறது மாதிரி அதிமுகவில் ஒன்றிணைய வேண்டும்னு ஒரு குரல், அது ஓபிஎஸ்சின் குரலாக இருக்கும், பெங்களூரு புகழேந்தியின் குரலாக இருக்கும், டிடிவி தினகரனின் குரலாக இருக்கும், சசிகலாவின் குரலாக இருக்கும். இந்த எல்லா குரல்களுமே ஏறத்தாழ ஒரே குரலாகத்தான் ஒலிக்க வேண்டிய குரல். இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் சமீபத்தில் சென்னைக்கு வந்தபோது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன வேடிக்கையாக இருக்குன்னா, எனக்கு ஏற்கனவே அது ஒன்றிணைந்து தான் இருந்துச்சு. அதை உடைத்தவர்கள் நீங்கள் தான். பாஜகக்காரர்கள் தான் ஒன்றிணைந்த அதிமுகவை உடைத்தார்கள். எல்லா அரசியல் கட்சியிலையுமே அணி அரசியல், கோஷ்டி பூசல் எல்லா கட்சியிலையுமே இருக்கும். இப்போ காங்கிரஸ் கட்சி இருக்குன்னா ஏற்கனவே அழகிரி தலைவராக இருந்தார்னா அவருக்கு ஒரு ஆதரவாளர்கள் இருப்பாங்க. இப்போ செல்வ பெருந்தகை வந்திருக்கிறன்னா அவருக்கு ஆதரவு. எல்லா கட்சியிலும், இந்த கட்சியும் கிடையாது. இப்போ பாஜக எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணாமலை கோஷ்டி ஒன்று இருக்குது, நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு கோஷ்டி இருக்கும், ஏற்கனவே தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஒரு கோஷ்டி இருக்கும், பொன் ராதாகிருஷ்ணனுக்கு. எல்லா கட்சியிலையுமே அவர்கள் பகுதி சார்ந்த தலைவர்கள், அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள், சொந்த சாதிக்காரர்கள், ஏதோ ஒரு வகையில் அபிமானம் மிக்கவர்கள் எல்லாருமே அணி அரசியலை ஒரே கட்சியில தான் இருந்துக்கிட்டு செய்வாங்க. கட்சியினுடைய பொறுப்புக்கு வருவதில், தலைமை பொறுப்புக்கு வருவதில், முக்கியமான பொறுப்புகளை வாங்குவதில் ஒரே கட்சிக்குள்ளேயே அடிதடி நடந்திருக்கிறது, வேட்டியை உருவியிருக்காங்க, கொலை நடந்திருக்கு, எத்தனையோ விபரீதங்கள்லாம் நடந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் அதை பொது அரங்கத்துக்கு தெரியப்படுத்த மாட்டாங்க. மக்கள் மன்றத்திலே அது பிரதிபலிக்காது. எல்லாரும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். முரண்பாடுகள் இல்லாத கட்சிகளே கிடையாது. திமுக வளர்ந்து வருகிற காலத்திலேயே ஈவிகே சம்பத் தனியாக பிரிந்து போனார். கலைஞரை நாவலர் நெடுஞ்செழியன் மாதிரி ஆட்களுக்கு கலைஞருடைய வளர்ச்சி பிடிக்காதே. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு மனப்பான்மை கொண்டவர்கள். எல்லாருமே ஒரே தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளலாம், ஒரு தலைவனை கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் தனிமனித முரண்பாடுகள் என்பது எல்லா இயக்கங்களுக்கும் பொதுவானது. அது இந்த இயக்கம் அந்த இயக்கம் அப்படிலாம் கிடையாது. அதை விட்டு கொடுத்து போகிறவர்கள், அனுசரித்து போகிறவர்கள் தான் அரசியல் இயக்கத்திலே அதிகார மையமாக மாறி இருக்கிறார்கள். இப்போ செங்கோட்டையன் என்ன சொல்றாருன்னா, ஓபிஎஸ் அன்றாடம் சொன்னதை, டிடிவி சொன்னதை, சசிகலா சொன்னதை, ஏன் அதிமுகவினுடைய ஒவ்வொரு தொண்டனும் சொல்வதை பாஜக டோன்ல சொல்றாரு. அவ்வளவுதான். என்ன சொல்றாருன்னா 10 நாள் உனக்கு கெடு விதிக்கிறேங்கிறாரு. எனக்கு இருக்கிற ஆச்சரியம் என்னன்னா, கெடு விதிக்கக்கூடிய அதிகாரத்தோடு முதல்ல செங்கோட்டையன் இருக்கிறாரா? சும்மா கூப்பிட்டு இது உட்கட்சி விவகாரம், நியாயமாக பார்த்தா உட்கட்சி விவகாரம், பொதுக்குழு, செயற்குழு, கட்சியினுடைய நிர்வாக குழுவினுடைய நிர்வாக மட்டத்திலே உரையாட வேண்டிய ஒரு விஷயம். அப்படித்தான் கடந்த காலங்களிலே 6 அமைச்சர்கள் ஒன்றாக சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி இடத்துல கட்சி ஒன்றிணைய வேண்டும் பேசினாங்க.
யாரெல்லாம் ஒன்றிணைய வேண்டும் பேசினாங்களோ அவங்கள பூரா ஓரங்கட்டுற வேலையை எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார். தனக்கு மிகுந்த உறவினராகவும் கட்சிக்காரராக இருக்கிற தங்கமணியை ஒரு கட்சியினுடைய கூட்டத்தில் பேசுகிற போது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்ன காரணத்துக்காக அவரையே ஓரம் கட்டிட்டாரு. அப்ப யாரு மாற்று கருத்தை பேசினாலும் ஏற்றுக்கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை. அப்ப கட்சியினுடைய நிர்வாக மட்டத்திலே பேசுகிற அதே குரலோடு மீண்டும் மீண்டும் நம்ம பேசிக்கிட்டே இருந்தா அது எடுபடாதுங்கிறதுனால தான் ஒரு பெரிய ரோட் ஷோ மாதிரி ஒரு பேரணியை நடத்தி, இதை சொல்றதுக்காயா நீ இவ்வளோ பெரிய ரோட் ஷோ நடத்தினா, இதுக்காயா அம்பிட்டு பேரை கூட்டிட்டு வந்த அப்படின்னு ஏற்கனவே அரைச்ச மாவை அரைப்போமா, துவைச்ச துணியை துவைப்போமான்னு கேட்டது மாதிரி அதே விஷயத்தை தான் பேசுறாரு. கூடுதலா ஒன்று சொல்றாரு, 10 நாள் கெடு விதிக்கிறேங்கிறார். சரி, அப்போ 11ஆவது நாள் என்ன பண்ணுவாரு? அது ஒரு கேள்வி இருக்கு. நாங்க அந்த வேலையை செய்வோன்றாரு. அதாங்க இப்போ இவர் என்ன செய்யலாம்னா, இவர் ஒரு அணி அமைக்கலாம். பிரிந்து சென்ற டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா அம்மையார் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை மாதிரி கொடுத்து, நாங்கள் தான் அதிமுக, நாங்கள் இருக்கோம். அப்போ இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்குன்னா, எல்லாருக்குமே எல்லா முரண்பாடுகளும் இருக்கிறது. ஒருத்தனுக்கு கூட இந்த கட்சியை உடைத்த பாஜகவோடு முரண்பாடு கிடையாது. இன்னைக்கு பிரஸ் மீட்ல பேசுற போது கூட செங்கோட்டையன் என்ன சொல்றாரு, பாஜகவோடு கூட்டணி கண்டிருந்தால் நாடாளுமன்றத்தில் 30 தொகுதி ஜெயித்திருப்போம்னு வேலுமணி சொன்னாரு. அப்படி சொல்லுகிற போது பாஜகவுக்கு அனுசரணையாக பேசிக்கொண்டு ஒன்றிணைய வேண்டும்ங்கிறாரு. இதைத்தானே ஓபிஎஸ் பல முறை முயற்சி பண்ணாரு. ஓபிஎஸ் கைவிடப்பட்டாரு. இப்போ பாஜக தான் இவரை பின்னணியிலே இருந்து இயக்குகிறதா, அவங்களோட டப்பிங் வாய்ஸ் தான் இவரா என்கிற சந்தேகம் நமக்கு வலுவாக இருக்கிறது. ஓபிஎஸ் இடத்துல இப்ப செங்கோட்டையனை பயன்படுத்துறாங்களா பாஜக அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதான் அவங்களுக்கு இப்ப என்னன்னா, நேரடியாக எடப்பாடி பழனிசாமி கிட்ட நீங்கள் ஒன்றிணையணும்னு சொன்னா எங்கள் உட்கட்சி விவகாரங்களிலே நீங்கள் தலையிடுகிறீர்கள் என்று சொல்லுகிற விமர்சனத்தை எதிர்கொள்ள வேண்டி வரும். ஏற்கனவே அவர் நாடாளுமன்ற தேர்தலில் கடைசி நேரத்தில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் என்டிஏ கூட்டணியை கழட்டி விட்டு போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி. இப்போதும் சட்டப்பேரவை தேர்தலில் கடைசி நேரத்தில் கூட்டணி முறிந்தது என்று சொல்வதற்கான அச்சம் இருக்கிறது அவர்களுக்கு. ஏற்கனவே ஒரு முறை கழட்டி விட்டுருக்காரு இல்லையா, அதே மாதிரி திரும்பவும் இல்லை எங்களை நிர்பந்தப்படுத்துகிறாங்க, ஓபிஎஸ்ஸை சேர்க்க சொல்கிறாங்க, டிடிவியை சேர்க்க சொல்கிறாங்க, சசிகலாவை சேர்க்க சொல்கிறாங்க, இதை நான் ஏற்க முடியாது, எங்கள் உட்கட்சி விவகாரங்களில் பாஜக தலையிடுகிற காரணத்தினாலே பாஜக கூட்டணியில இருந்து என்டிஏ கூட்டணியில இருந்து நான் வெளியே இருக்கிறேன்னு எடப்பாடி சொல்ல ரொம்ப நேரம் ஆயிராது. இப்போதைக்கு வேண்டுமானால் விசாரணை வளையங்களுக்கு பயந்து கொண்டு சொல்லாம இருக்கலாம். காலப்போக்கில் எங்கள் தயவுல தான் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்கிற நிலைமை பாஜகவுக்கு இருக்கிற போது கடைசி நேர அதிரடி நடவடிக்கையாக செய்துவிடக் கூடும் என்பதனால நேரடியாக தலையிடாமல் அந்த கொங்கு மண்டலத்திலேயே எந்த சமூக பின்னணியை தங்களுடைய செல்வாக்குமிக்க பகுதியாக கருதி கொண்டிருக்கிறார்களோ, கட்சி இங்கேதான் வலிமையாக இருக்கிறது என்று கொங்கு மண்டலத்தை கருதி கொண்டிருக்கிறார்களோ, அங்கிருந்து ஒரு தலைவரை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அவர் ஏற்கனவே மிகப்பெரிய தலைவர் தான், 2ஆம் கட்ட தலைவர் தான். அவர் 77 எம்ஜிஆர் பதவி இருக்கிற போதே ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அவர் சத்தியமங்கலத்திலிருந்து ஈரோடுல ஒரு மிகப்பெரிய அளவில் கோபிச்செட்டிப்பாளையம் இதில் பல முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு, அமைச்சராக இருந்திருக்கிறாரு, முதலமைச்சர் வேட்பாளராக கூட தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்பு இருமுறை நான் அதை தவிர்த்திருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் ஓரளவுக்கு செல்வாக்கு மிக்கவர் தான். ஆனா ஒட்டுமொத்த அதிமுகவையுமே திசை திருப்பக்கூடிய செல்வாக்கு இருக்கா? ஒரு பகுதி சார்ந்த செல்வாக்கு மிக்கவர் என்பதை வேணா நம்ம ஒப்புக்கொள்ளலாம். இன்னைக்கு கூட பார்த்தோமே, அவ்வளவு தூரம் மக்கள் படை சொல்ல தானே வந்தாரு. அதெல்லாம் ஒரு மாய தோற்றம். எல்லா கட்சிகளுக்குமே நீங்கள் ஆட்களை திரட்டி கொண்டு வருகிறார்கள். அதுக்கெல்லாம் இப்போ மகளிர் உதவி குழுக்கள்ல இருந்து எல்லா இடத்துலையுமே செட்டிங் பண்ணி ஆளை கூட்டிகிட்டு வராங்க. எல்லா கட்சி பொதுக்கூட்டத்துக்கும் சவுண்டு சர்வீஸ் ஒரே ஆள் போடுறது மாதிரி இப்போ ஆளுகளும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. செட்டாக எவ்வளோ கூட்டத்துக்கு ஆள் வேணும்? 10,000 பேர் வேணுமா, 5,000 பேர் வேணுமா, இவ்வளோ வாகம் வண்டி, இத்தனை வண்டி வேணும், இவ்வளோ சாப்பாடு இது வேணும், இத்தனை பேட்டா கொடுத்துறோன்னா ஆளை கூட்டிகிட்டு வந்துடணும். ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை எப்படி க்ரௌடு காட்டுறதுக்கு சினிமா ஷூட்டிங்கில் காட்டுவாங்களா, அது மாதிரி இன்னைக்கு ஆட்களை பிடித்து கொண்டு வருகிற வித்தையை அனைத்து கட்சிகளும் கற்றுக்கொண்டிருக்கிறான். அப்போ இதில் இவரும் அப்படி பண்ணிக்கான்னு சொல்லுவீங்களா? அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? அவரோட ஊருக்காரன் சொந்தக்காரன் இயல்பாக வருவான். நீங்கள் பெரிய க்ரௌடை கூட்டுறீங்கன்னாலே கட்சிக்காரனும் தன்னெழுச்சியாக வருவான். நான் அதுக்காக 100% எல்லாருமே கூலிப்படையாக தான் வர்றாங்கன்னு நம்ம சொல்லலை. ஆனால் பிரம்மாண்டத்தை காட்டுவதற்கு பட்டுவாடா பண்ணணும், இல்லைன்னா பட்டு போயிடும்.
தொண்டர்களுடைய கூட்டம் வந்து இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற நிலைமை எல்லா கட்சிகளுக்குமே ஏறத்தாழ வந்து விட்டது. அதனால இந்த கூட்டத்தை காட்டுறது, இந்த மாதிரி சீன் போடுறதெல்லாம் வச்சுனா இவர் செல்வாக்காயிட்டாரு, அவர் செல்வாக்காயிட்டார், அப்படி கிடையாது. எல்லாருக்குமே கூட்டம் வரும். கூட்டம் வராத ஆளே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். கட்சியினுடைய ஒருங்கிணைப்பு சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? இந்த பிரிஞ்சு போன எல்லாருமே வந்து ஒருங்கிணைறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடியின் தலைமை இருக்கிற வரைக்கும் இணைப்பு சாத்தியமே கிடையாது. அவர் ஒரு நாள் இதை ஒப்புக்கொள்ள மாட்டார். என்னுடைய தலைமையை ஏற்பவன் அதிமுகவில் இருக்கலாம், இல்லாட்டா நீ வெளியே கிளம்புன்னு ஓபிஎஸ்ஏ சொல்றாருன்னா அப்புறம் வந்து செங்கோட்டையெல்லாம் என்ன ஏமாத்திரம் இருக்கு. சரி, எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை தூக்குறதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் முயற்சி பண்ணாருன்னா அப்படி நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அது செல்வாக்கு வேணும்ல. கட்சிக்காரன் வந்து கட்சி நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே இவர் பின்னாடி திரண்டு வருவாங்களா? யாருமே திரண்டு வர மாட்டாங்க. அப்படி ஒரு செல்வாக்கு இருந்தால் கூவாத்தூரில் அவரே முதலமைச்சர் ஆகிப்பாரு. அப்படிப்பட்ட செல்வாக்கு அவருக்கு இல்லை. இருக்கிற அணிகளிலேயே வலிமை மிக்க அணியாக எடப்பாடி பழனிசாமியினுடைய அணி தான் இருக்கிறது. ஆனா பெங்களூர் போலேந்து என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில இருந்து அவர் செங்கோட்டையன் செயல்பட்டார் அப்படின்னா டெபாசிட் இருந்து நிற்பாரு அப்படின்னு சொன்னாப்படி. இல்லை, அது அவருடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம். ஆனால் உண்மை என்னன்னா, நடைபெற போற 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்து ஒரு மிக மோசமாக உட்கட்சிக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய கோபாவேசமாக தொண்டர்கள் வந்து ஆலோசனை கூட்டத்தில் ஆவேசப்படக்கூடிய சூழ்நிலை வந்தால் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி பணிவாரே தவிர இந்த தேர்தலுக்குள் அவருக்கு மாற்றம் வருவதற்கான எந்த அறிகுறியுமே இல்லை. அவர் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரலைனாலும் பரவாயில்ல, நான் தான் கட்சியினுடைய தலைமை, நான் தான் பொதுச் செயலாளர், என்னிடம் தான் இரட்டையில் இருக்கிறது, நான் தான் கட்சி தலைமை என்பதில் வேறு யாருக்கும் அவர் இசைந்து கொடுப்பதற்கு தயாராக இல்லை. ஒற்றை தலைமை, நான் தான் தலைவர், என்னை ஏற்றுக்கிறவன் அதிமுகவில் இருக்கலாம், என் தலைமையை ஏற்காதவன் இருக்கக்கூடாது, தலைமைக்கு ஆசைப்படுறவன் கூட இருக்கக்கூடாது. யாரு நீ ஜாடமாடையாக பேசினாலும் சரி, நேரடியாக பேசினாலும் சரி, நீ என்ன வேணாலும் பேசிக்க, உன்னால் என்ன முடியும் பார்ப்போம். செங்கோட்டைன்னு என்ன செல்வாக்குன்னு நிரூபிச்சு, நீ வேணால் காட்டு, நிரூபிச்சு காட்டு, நீ வேணால் ஒருங்கிணைச்சு காட்டு, உன்னால் என்ன செய்ய முடியுமோ நான் சந்திக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி மாற்று கருத்தை உள்வாங்கி கொண்டு தன்னுடைய சக கட்சிக்காரர்களுடைய ஆலோசனைகளை ஏற்கக்கூடிய மனம் படைத்தவராக இருந்தா இந்த மாதிரியான ஒரு சந்திப்பே நிகழ்ந்திருக்காது. இன்னைக்கு நடந்த அந்த செங்கோட்டையின் சந்திப்பே நிகழ்ந்திருக்காது. ஓபிஎஸ்ஐ வந்து நிபந்தனை இல்லாமல் நான் வர்றேன் அந்த கட்சிக்குன்னு சொல்ற போது அவர் ஏற்றுக்கொண்டிருப்பாரு. டிடிவி தினகரன் எல்லாரோடையும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்றுபட்ட அதிமுகவை அவர் உருவாக்கி இருக்க முடியும். அவருக்கு தன் மீது நம்பிக்கை இல்லை. தன் தலைமை பதவியை தட்டி பறித்து விடுவார்கள், பொதுச் செயலாளர் பொறுப்பிலே இருந்து நம்மளை தூக்கி விடுவார்கள், இந்த நெருக்கடிக்கு நம்ம ஆளாக கூடும் என்பதனால அவர் தன்னுடைய நிழலையே நம்ப மாட்டார். எந்நேரமும் ஒரு பொருள் இப்படி பிடிச்சிட்டு யாராவது எடுத்துட்டு போறாங்களோ அப்படின்னு. அதனால அவர் யாரையும் நம்புவதற்கு தயாராக இல்லை. சக மனிதனை நம்பாத ஒருவரால் அரசியல் கட்சியில வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாது. அவர் யாரையும் நம்ப தயாராக இல்லை, தன் நிழலை கூட அவர் நம்புவதற்கு தயாராக. பாஜக கூட்டணியில ஒருவேளை திரும்பி இவங்களெல்லாம் ஒன்றிணைச்சா கூட அவங்க வாக்குகளை பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை வந்து நான் நேரடியாக அதில் தலையிட மாட்டேன், அவங்க வந்து என்டிஏ கூட்டணியில் வேணா இருக்கட்டும், என்னிடத்திலே வந்து வற்புறுத்தாதீங்க என்று ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் என்னையும் தண்ணியும் ஒட்டாது மாதிரி கட்சி தொண்டர்கள் வந்து ஆர்வமாக இருக்க மாட்டாங்க. கட்சி தொண்டர்கள் வந்து எல்லாரும் ஒருங்கிணைகிற ஒரு சூழல் வந்தால் தான், நீங்கள் எல்லாரும் கூடுனாத்தானே அது திருவிழா. நீங்கள் தனித்தனியாக எல்லாருமே திரிகிறாயின்னு வச்சுங்க, அது எப்படி திருவிழா கணக்கில் சேரும்? அது சேராது. அதனால் தேர்தல் என்பது ஒரு திருவிழா. அரசியலை பொறுத்தவரையில் தேர்தல் என்பது ஒரு மாபெரும் திருவிழா. அந்த திருவிழாவுக்கான அந்த களை கட்டக்கூடிய இடத்துக்கு அதிமுக வந்து சேரவில்லை. அதிமுக இந்த முறையும் மீண்டும் அதிகாரத்தை இழக்கும். ஆனாலும் இழந்தாலும் பரவாயில்லை, நான் தான் தலைவராக இருக்க வேண்டும் என்கிற பிடிவாதத்தோடு வைராக்கியத்தோடு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். எனவே செங்கோட்டையினுடைய 10 நாள் கெடு என்பது தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளத்தான் உதவும். எந்த மாற்றமும் நிகழப்போவதில்லை. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.